ஹரிஷ், எஸ்வி ஹீலிங் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கன்னு உனக்கு தெரியாதா என்று லாவண்யா கேட்கவும் ஹரிஷ் இல்லை என்று தலையாட்டினான். எஸ்வி ஹீலிங் காலேஜ் டாப் 10 ஆர்கனைசேஷனில் 2வது இடத்தை பிடித்திருந்தது. மேலும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுடைய ப்ரொஃபசர் சத்யன் அந்த எஸ்வி காலேஜிலும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தான். அந்த வகையில் அங்கிருக்கும் சில ஸ்பெஷலான மாணவர்களை தேர்ந்தெடுத்து சத்யன் அவர்களுக்கு நேரடியாக பயிற்சி கொடுத்தார். அதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரு திறமையான ஸ்டூடெண்ட் தான் இந்த இளங்கோ. அது மட்டுமின்றி அந்த காலேஜுடைய டேட்டா படி இளங்கோ அவர்களின் நம்பர் 1 ஸ்டூடெண்டான திகழ்ந்து வருகிறான். அப்படியான ஒருவனுடன் தான் ஹரிஷ் இப்போது மோத போகிறான். ஹரிஷும் ராணாவும் மோதிக்கொண்ட சண்டை கடைசி நொடியை எட்டிய போது திடீரென ஒரு வாள் மட்டும் வானத்தை நோக்கி பறக்க எல்லோரும் அந்த காட்சியை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் ஹரிஷ் தான் தோற்கப் போகிறான் என்று எல்லோரும் ஒரு முடிவுக்கே வந்திருந்த நேரத்தில் ஹரிஷ் தன் வாளுடன் களத்தில் கம்பீரமாக நிற்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. சில நிமிடங்களுக்கு முன் நடந்ததை மீண்டும் மீண்டும் அவர்கள் நினைத்து பார்த்தனர். ஹரிஷின் வாளை தட்டிவிடும் நோக்கத்தில் ராணா முழு வேகத்துடன் தன்னுடைய வாளை வீச அந்த வாள் ஹரிஷின் கழுத்தை நோக்கி சென்றது. முன் வரிசையில் அமர்ந்திருந்த நடுவர்கள் முதற்கொண்டு சந்தனா, ஜீவா என எல்லோருமே அதை பார்த்து அசைய முடியாமல் உறைய மைக்ரோ வினாடி நேரத்தில் ஒரு ஸ்டெப் பின்னால் நகர்ந்த ஹரிஷ் தன்னுடைய வாளை இரு கைகளாலும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவ்வளவு நேரமாக சேர்த்து வைத்திருந்த தன்னுடைய முழு பலத்தையும் அந்த வாளிற்கு மாற்றி மின்னல் வேகத்தில் அந்த ராணாவின் வாளை தடுத்தான். ராணா தன்னுடைய வாளை ஸ்ட்ராங்காக பிடித்திருந்த போதும் ஹரிஷ் காட்டிய பலத்திற்கு முன்னால் அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. வாள் அவனுடைய கையில் இருந்து நழுவி மேலே பறந்தது. அன்றைய நாள் முழுவதும் நடந்த பல்வேறு சண்டை நிகழ்வுகளில் இந்த ஒரு காட்சி எல்லோரு மனதிலும் ஒரு கூஸ் பம்ஸை தோற்றுவித்தது. எப்படி இது நடந்துச்சு என்று எல்லோரும் திகைப்புடன் பேசிக்கொண்டிருக்க மேலே பறந்து சென்று கிளிங் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்த தன் வாளை பார்த்த ராணாவின் கண்களில் விவரிக்க முடியாத ஒரு கோபம் இருந்தது. அப்போது அதை பார்க்க வேட்டையாட காத்திருந்து இறை நழுவி போன புலியின் கொடூரம் தெரிந்தது. ஆனால் எல்லோரும் தன்னை கவனிப்பதை உணர்ந்து வழக்கம் போல வெகு சீக்கிரமாகவே அதை மறைத்து கொண்டவன் முகத்தை இயல்பாக வைத்து கொண்டான். உதட்டோரம் ஒரு குறுஞ்சிரிப்புடன் ஹரிஷை நோக்கி தன் கைகளை நீட்டியவன், வாழ்த்துக்கள், இத்தனை வருஷத்தில் என்னை முதலாக தோக்கடித்த ஒரு ஹீரோவை இப்போ தான் நான் பார்க்குறேன் என்று கூறினான். ஹரிஷ் எதுவும் சொல்லாமல் ஒரு புன்னகையுடன் ராணாவின் கைகளை பற்றி குலுக்கினான். அடுத்த நொடியே இருவருக்குள்ளும் தீப்பற்றி எறிவது போல ஒரு நெருப்பு பரவ அவர்களையும் அறியாமல் பட்டென்று கைகளை விலக்கிக் கொண்டனர். அவர்களே வகுத்து கொண்ட போட்டி விதிமுறைகளின்படி ராணாவின் வாள் முதலில் கீழே விழுந்ததால் ஹரிஷ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 4வது ரவுண்டுக்கு செல்வதற்கு முன்பாக சிறிது இடைவெளி தரப்பட ஹரிஷ் அங்கிருந்து வெளியேறி ஜீவாவும் சந்தனாவும் இருந்த இடத்திற்கு சென்றான். நண்பா, கலக்கிட்டடா. ஜீவா அவனுடைய தோளில் தட்ட சந்தனா ஹரிஷை பெருமையுடன் பார்த்தாள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, போட்டினா யாரோ ஒருத்தர் ஜெயிக்க தான் போகிறாங்க என்று சாதாரணமாக பதில் சொன்ன ஹரிஷ் அவர்கள் இருவருக்கும் நடுவில் உட்கார்ந்தான். சந்தனா தன்னுடைய சுடிதார் ஷாலை எடுத்து அவனுடைய வேர்வையை துடைத்துவிட ஹரிஷ் அவளை காதலுடன் பார்த்தான். டேய், நானும் இங்கே தான் இருக்கேன், கொஞ்சம் அளவாக பண்ணுங்கடா. இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருந்தா பேசாமல் நானும் இதே காலேஜில் திவ்யாவை சேர்த்து விட்டுருப்பேன். ஜீவா புலம்ப சந்தனா வெட்கத்துடன் சிரித்தாள். கண்ணு வைக்காத எருமை, நானே இப்போ தான் அவளை சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். உனக்கு பிஸ்னஸ் பார்க்க ஆள் வேணும்னு தானே திவ்யாவை விட்டுட்டு நீ மட்டும் வந்து சேர்ந்த, இப்போ நம்ம ஓவராக சீன் போடுற? ஹரிஷ் பதிலுக்கு கிண்டல் செய்ய அவனை முறைத்த ஜீவா, இர்ரா, பூஜா விஷயத்துக்கு தானே சந்தனா கோவப்பட்டா, அந்த அக்ஷரா மேட்ரா அவகிட்ட சொல்கிறேன் என்று அடிக்குரலில் ஹரிஷை மிரட்டினான். இது அக்ஷரா மேட்ரா? நீ சொல்கிறத கேட்கும்போதே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு மச்சான். இப்போ தான் என் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு போகிற போக்கில் அதில் எதையாவது கொளுத்தி போட்டுட்டு போயிடாத. ஹரிஷ் அவனிடம் கெஞ்சுவது போல கேட்க, அப்படி வா வழிக்கு என்றான் ஜீவா. ஹலோ, நீங்கள் 2 பேரும் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் என்று சந்தனா சிரிப்பை அடக்கியபடி கோபமாக முகத்தை வைத்து கொண்டு கூற ஹரிஷ் பரிதாபமாக முழித்தான். அதை பார்த்து சந்தனாவும் ஜீவாவும் சத்தமாக சிரிக்க அங்கிருந்த சில கண்கள் அவர்கள் மூவரையும் பொறாமையாக பார்த்தது. அதே நேரத்தில் போட்டியை கவனித்துக் கொண்டிருந்த ப்ரொஃபஸர்கள் மத்தியில் ஹரிஷை பற்றிய பேச்சு வந்தது. உண்மையிலேயே அந்த பையன் இன்னைக்கு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு வாள் சண்டையை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் போட்டியோட ஆரம்பத்தில் அவங்க 2 பேரும் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுவும் காலேஜில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே ஹரிஷ் கிட்ட இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வித்தியாசமான டெக்னிக்ஸ் எல்லாம் அவன் எங்கிருந்து கற்றுக்கிட்டானே தெரியல என்று சத்யன் ஆச்சரியத்துடன் சொல்ல, சத்யன், வெளியில் பார்த்து மட்டும் யாரையும் நம்பிடாதீங்க, உங்களுக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது.
என்றாள் ரேணுபிரியா. அவளுடைய முகம் ஹரிஷின் மீதான வெறுப்பை வெளிப்படையாக பிரதிபலித்தது. ஏன், ஹரிஷுக்கு என்ன, நல்ல பையன் மாதிரி தானே தெரிகிறான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு நிறையவே ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம என்கரேஜ் பண்ணால் கண்டிப்பாக அவன் பெரிய ஆள வருவான். சத்யன் சொல்லும்போதே ரேணுவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. வெறும் டேலண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா? அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. உண்மையிலேயே அவன் யாருன்னு தெரியுமா? நியூயார்க்கில் இருக்கிற ராஜேஸ்வரன் குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்கன்னு உங்களுக்கே தெரியும். இவன் பண விஷயத்தில் அவனோட சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணதுனால அவங்க இவனை வெளியே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் இந்தியா வந்து ஏஜே ஃபேமிலி பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரும்பவும் நியூயார்க் போய் பெரிய கலாட்டா பண்ணி ஒருத்தரோட கல்யாண வாழ்க்கையவே கெடுத்து விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுங்கிற பேரில் அடியாரங்களை கூட்டிகிட்டு போய் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் தாக்கியிருக்கான். ரேணுபிரியா தனக்கு தெரிந்த ஒரு பாதியை மட்டும் வைத்துக்கொண்டு வேண்டுமென்றே ஹரிஷை கெட்டவனாக காட்ட அவளை சுற்றியிருந்த எல்லோரும் அதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது எல்லாத்தையும் விட ராஜேஸ்வரன் சாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போது இவன் பிளட் கொடுத்தா அவரை காப்பாற்ற முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் ஹரிஷ் அவருக்காக ரத்தம் கொடுக்காததுனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். இப்படி அவங்க வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே இவன் தான் காரணம் என்று மொத்த பழிகளையும் ரேணுபிரியா ஹரிஷ் மீது தூக்கி போட, இப்போது அதை கேட்டு சுற்றியிருந்த எல்லோரும் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அங்கிருந்தவர்களில் ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு நேரடியாக அறிமுகமான ஆள் ரேணுபிரியா மட்டும்தான் என்பதால் அவள் சொல்வதை அவர்கள் நம்பத் தொடங்கினார்கள். கிறிஸ்டியோடு அவன் சண்டை போட்ட விதத்தை வச்சு நான் கூட நல்லவன்னு நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி இல்லை போல. ஒரு கல்யாண வாழ்க்கையை கெடுத்து விட்டு தன்னோட சொந்த குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ணி ராஜேஸ்வரன் சாரோட சாவுக்கும் காரணமாக இருந்தவன் எப்படி நல்ல பையனாக இருப்பான்? ஒருவர் கோபமாக கூற, எனக்கு அவனை முதல் தடவை பார்க்கும்போதே ரொம்ப மோசமானவன் தெரிஞ்சிருச்சு. அவன் செஞ்ச ஒரு தப்பை தட்டி கேட்டதுக்காக ஒரு டீச்சர்னு கூட மரியாதை இல்லாமல் என்னை அவ்வளோ பேர் முன்னாடி போட்டு அடித்தான். இந்த மாதிரி ஒருத்தனை யாரால தான் பொறுத்துக்க முடியும்? அதான் வீட்டை விட்டே துரத்தி விட்டுருப்பாங்க என்று தயாளன் தன் பங்கிற்கு அங்கு எரிந்த தீயில் எண்ணெயை ஊற்றினான். ஏற்கனவே ஹரிஷின் மீது ஆத்திரத்தில் இருந்தவன் கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அவனோட உண்மையான குணம் இவ்வளோ மோசமானதாக இருந்தால் ஃப்யூச்சரில் அது நம்ம எல்லாரையுமே பாதிக்கும் என்றார் இன்னொருவர். ஹரிஷின் திறமையை பார்த்து பொறாமை கொண்ட அவர் எப்படியாவது அவனை வளரவிடக்கூடாது என்று முடிவெடுத்து இதை கூறினார். மொத்தத்தில் அங்கிருந்த பெரும்பான்மையானோர் ஹரிஷின் அதீத திறமையை பார்த்து பயந்து போயிருந்தார்கள். இப்போது அவனை பற்றி சில மோசமான விஷயங்கள் தெரிய வந்ததும் அதை சாக்காக வைத்து ஹரிஷின் வளர்ச்சியை இதோடு நிறுத்த முயற்சித்தனர். மேலும் எதிர்காலத்தில் அவனை முன்வைத்து ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்று நினைத்தவர்கள் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தார்கள். அவர்கள் பேசிக்கொள்வதையெல்லாம் கேட்ட ரேணுபிரியா யாமினியை பார்த்து திருப்தியாக சிரித்தாள். இங்கிருக்கும் உயர்மட்ட தலைவர்கள் எல்லோரையும் ஹரிஷுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்ற அவளுடைய திட்டம் பலித்ததை நினைத்து ரேணுபிரியாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் விரித்த வலையில் அங்கிருந்த 3 பேர் மட்டும்தான் விழவில்லை. முதலாவது ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் வைஸ் பிரசிடென்ட் நாதன். அவருக்கு ஏற்கனவே ஹரிஷ் பற்றி தெரியும் என்பதால் ரேணுபிரியா என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்பதை அவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. இரண்டாவது, ஹரிஷின் மீது அபிமானம் கொண்டிருந்த சத்யன். ஓரளவிற்கு மனிதர்களை புரிந்து கொள்ள முடிந்த அவரால் ரேணுபிரியா சொல்வது பொய் என்பதை எளிதாகவே யூகிக்க முடிந்தது. தலையை திருப்பி ஜீவாவிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்த ஹரிஷை சிறிது நேரம் உற்று பார்த்தவர், நிச்சயமா இவன் இதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவன் முகத்தில் இருக்கிற உற்சாகத்தையும் தாண்டி மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிரந்தரமான சோகம் இருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது ஒருவேளை சொந்த குடும்பத்தாலேயே புறக்கணிக்கப்பட்டதா கூட இருக்கலாம் என்று ஹரிஷை பற்றி சரியாகவே கணித்தான். கடைசியாக அவர்கள் பேசுவதையெல்லாம் ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த ராணாவின் முகத்தில் ஒரு தீவிர யோசனை தெரிந்தது. அவன் எதை பற்றி யோசிக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் ரேணுபிரியா சொன்னதை நம்பியதற்கான தோற்றம் அவனிடம் தெரியவில்லை. ஹரிஷை பற்றி அவர்கள் பேசும் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தவன் அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் நன்றாக புரிந்து கொண்டான். திடீரென அவருடைய முகத்தில் ஒரு இகழ்ச்சியான சிரிப்பு தோன்றியது. இதெல்லாம் தெரியாமல் நான் வேற அவன் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு அனுப்பி வைக்க சொல்லி நாதன் சார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை அது நடக்காமல் போச்சு. ஆனால் ஹரிஷ் மாதிரி ஒருத்தன் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிறத ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஒரு காலத்திலையும் அனுமதிக்காது. கூடிய சீக்கிரத்திலேயே அவனுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் என்றாள் நதியா. அவள் அதை சொல்லும்போது எல்லோருடைய பார்வையும் அவள் மீதுதான் இருந்தது. அங்கிருந்த பெரும்பான்மையானோர் மனதிலும் அதே எண்ணம்தான் இருந்தாலும் யாருக்கும் அவளைப் போல சத்தமாக சொல்லும் தைரியம் இல்லை. இப்போது நதியாவே தொடர்ந்தாள், நாம் எல்லாரும் ஒரே மாதிரி தானே யோசிக்கிறோம். இப்போவே ஹரிஷ் இங்கே இருக்கிற எல்லாரை விடவும் அதிக சக்தியோடு இருக்கான்.
ஒருவேளை அவனோட வலிமையும் திறமையும் இன்னும் அதிகமாச்சுன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் எதிரியாக மாறி நிற்பான். அப்படி அவன் நம்மளால் கையாளவே முடியாத அளவுக்கு பலசாலியாக மாறி நிற்கிறதுக்கு முன்னாடி அவன் இங்கிருந்து வெளியே அனுப்புறது நல்லது. அவள் சொல்லி முடிக்க அங்கிருந்த யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தனர். அதை நாம மட்டுமே முடிவு செய்ய முடியாதுல்ல என்று ஒரு ப்ரொஃபஸர் முணுமுணுக்க நதியா கேள்விக்குறியுடன் அவரை பார்த்தாள். ஹரிஷ் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜோட ஸ்டூடெண்ட். அவனை வெளியே அனுப்பணுமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்கிற ரைட்ஸ் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அந்த ப்ரொஃபஸர் விளக்க மற்றவர்களின் முகத்திலும் அதை ஆமோதிக்கும் பாவனை தெரிந்தது. அவ்வளோதானே, ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்து அவனை ஈஸியாக வெளியேற்றலாம். அதாவது அதுக்கு சத்யன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் மேனேஜ்மெண்ட் கிட்ட எடுத்து சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லைனாலும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட தலைவர் இதில் தலையிட்டா யாராலையும் அவரை எதிர்த்து பேச முடியாது. நதியா ஒரு அலட்சியத்துடன் கூற சத்யன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்றான். எல்லோருடைய பார்வையும் அவன் பக்கம் திரும்ப, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? வெறும் குற்றச்சாட்டுகளை வச்சு நாம் எந்த முடிவுக்கும் வந்துட முடியாது. அதை சரி பார்த்து ஹரிஷ் மேலே தப்பு இருக்குன்னு முடிவானாதான் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்ய முடியும். ஹரிஷ் இந்த காலேஜில் படிக்கிறான்னா மேனேஜ்மெண்ட்டில் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் செக் பண்ணி தான் சேர்த்துருப்பாங்க. ஒருவேளை ரேணு மேடம் சொல்கிற மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பாக அவனுக்கு இந்த காலேஜில் இடம் கிடச்சிருக்காது. ஸோ இப்போதைக்கு இந்த போட்டியில் கவனம் செலுத்தலாம். உங்களால் முடிஞ்சால் ஹரிஷ் தப்பானவன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறத பற்றிலாம் யோசிக்கலாம். சத்யன் அழுத்தமாக கூறி அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். உடனே அங்கிருந்த முன்னணி தலைவர்கள் எல்லோரும் வாயை மூடிக்கொண்டார்கள். அவர்களின் முகத்தில் வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் சத்யனிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்று தெரிந்ததால் அப்போதைக்கு அமைதியாக இருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போது மற்ற களங்களிலும் போட்டி முடிந்திருக்க அறிவிப்பாளர் 4வது ரவுண்டிற்கான லிஸ்டை வாசித்தார். அதன்படி இந்த முறை ஹரிஷுக்கு எதிராக SV ஹீலிங் காலேஜை சேர்ந்த இளங்கோ என்ற ஸ்டூடெண்டின் பெயர் அறிவிக்கப்பட அதை கேட்ட வைபவின் முகம் பளிச்சென்று லைட் போட்டது போல மாறியது. ராணா எப்படியாவது ஹரிஷை தோற்கடித்து வெளியேற்றுவான் என்று நம்பியிருந்த வைபவுக்கு அப்படி நடக்காதது பெரும் ஏமாற்றமாக இருந்தது. அது மட்டுமின்றி அதில் ஹரிஷ் ஜெயித்த பிறகு பெண்கள் அனைவரும் அவனை ஹீரோவாக தூக்கி வைத்து கொண்டாட இங்கு வைபவால் எரிச்சல் தாங்க முடியவில்லை. இப்போது அதற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த அறிவிப்பை பார்த்தவன் ஹரிஷை ஏளனத்துடன் நோக்கினான். ஹரிஷ், இந்த டைம் நீ போட்டியில் பின்வாங்கிறது ரொம்ப நல்லது. உனக்கு ஆப்போசிட்டில் சொன்ன பேர் யாரோடதுன்னு கேட்டல என்று அவன் நக்கலாக கேட்க, ஏதோ இளங்கோன்னு சொன்னாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எதை வச்சு இந்த போட்டியில் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி பின்வாங்க சொல்கிற? இந்த இளங்கோ அவ்வளோ பயங்கரமான ஆளா? ஹரிஷ் சாதாரணமாக கேட்க வைபவ் மட்டும் இல்லாமல் அவனை சுற்றியிருந்த எல்லோரும் ஹரிஷை ஒரு முட்டாளை போல பார்த்தனர். ஹரிஷ், SV ஹீலிங் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கன்னு உனக்கு தெரியாதா என்று லாவண்யா கேட்கவும் ஹரிஷ் இல்லை என்று தலையாட்டினார். SV ஹீலிங் காலேஜ் டாப் 10 ஆர்கனைசேஷனில் 2வது இடத்தை பிடித்திருந்தது. மேலும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுடைய ப்ரொஃபஸர் சத்யன் அந்த SV காலேஜிலும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அந்த வகையில் அங்கிருக்கும் சில ஸ்பெஷலான மாணவர்களை தேர்ந்தெடுத்து சத்யன் அவர்களுக்கு நேரடியாக பயிற்சி கொடுத்தார். அதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரு திறமையான ஸ்டூடெண்ட் தான் இந்த இளங்கோ. அது மட்டுமின்றி அந்த காலேஜுடைய டேட்டா படி இளங்கோ அவர்களின் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக திகழ்ந்து வருகிறான். அப்படியான ஒருவனுடன் தான் ஹரிஷ் இப்போது மோதப்போகிறான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.